சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இறைவனுடைய திருவரு கருணையினாலும் குருவருளாலும் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணம் என்கிற இந்த ஞான நூலுக்கு பேர் உரை செய்தவர் சிவகவிமணி என்று போற்றப்பெறுகின்ற CKS ஐயா அவர்கள். அவர்களுடைய அந்த உரை நயத்தை பற்றி சொல்வதற்கு அந்த புராணத்தில் அவங்க கொடுத்த உரையில் ஏராளமான பகுதிகள் அமையப்பெற்றிருக்கின்றன. ஒன்று இரண்டை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய நம்பி ஆரூரரை தடுத்தாட்கொள்ள வருகிற பொழுது வயோதிக கோலத்தில் அவர் வருகிறார். அப்படி வரும்பொழுது அந்த தோற்றத்தை திருநீறு, உருத்திராக்கம், காதில் கண்டிகை, முப்புரி நூல் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரார். அப்படி வரும்பொழுது ஒரு செய்தி பதிவு செய்கிறார். தண்டு கை கொண்டு அப்படின்னு ஒரு வரியை எழுதுகிறார் சேக்கிழார் பெருந்தகை. அதாவது வருகிற அந்த முதியவராக வருகிற இறைவன் அந்த வைதீக நெறியினுடைய மூத்த வடிவமாக வருகிறார். மூப்பின் காரணமாக கையில் ஒரு கோல் கொண்டு வருகிறார் அப்படின்னு சேக்கிழார் பதிவு செய்கிறார். இதுக்கு உரை எழுதும் போது எழுதுகிறார், இறைவன் வயோதிக கோலத்தில் வராரு, தண்டு ஊன்றி வருகிறார்னு சொல்லாமல் தண்டு கை கொண்டு வருகிறார்னு சொல்லுகிறார் அப்படின்னு சேக்கிழார் வாக்கு அப்படியே எடுத்துக்காட்டு உரை எழுதும்போது சொல்றார். இறைவன் எல்லாவற்றையும் தாங்கி நிற்பவன். அப்படி தாங்குகிற இறைவனை ஒரு கோல் தாங்குகிறது என்று சொன்னால் இறை இலக்கணத்துக்கு இழுக்காயிடும். அதனால தண்டு கை கொண்டு வந்தார் என்று சேக்கிழார் எழுதியதாக சிவகவிமணி ஐயா அவர்கள் தன் உரையில் பதிவு செய்கிறார்கள். ஆக பொதுவாக படிக்கிறவங்களுக்கு தண்டு ஊன்றி வந்தார் நினைப்போம், கொண்டு வந்தார். அதை எப்படி கையில் கொண்டு வச்சிருந்தார், அவ்வளோதான் செய்தி என்பதை இந்த உரை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பது ஒரு அருமையான இடம். இன்னும் பல இடங்கள் இருக்கின்றன. ஒரு இடத்த சொல்லணும் அப்படின்னா, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்தித்து கொண்ட சந்திப்பை சொல்லுகிற பொழுது சீர்காழிப்பதியில் தான் முதல் சந்திப்பு நடைபெறுகிறது. அந்த சந்திப்பை சொல்லும் பொழுது 3 உவமை நமக்கு சேக்கிழார் பெருந்தகை காட்டுகிறார். முதல் உவமை அன்பு கடலும் அருட்கடலும் சந்தித்தார் போல் இருந்தது என்று குறிப்பிடுகிறார். இரண்டாவது உவமை சொல்லுகிற பொழுது சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண் 2 என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக அவர்கள் இருவரும் ஒருவர் இறைவனுடைய அருள், இன்னொருவர் இறைவியின் அருள் என்று காட்டுகிறார். அப்போ இந்த உவமையில் கடல், கடலை விட சிறந்தது கண், கண்ணை விட சிறந்தது திருவருள், திருவருளுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. எனவே உவமை ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற முறையில் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அவ்வாறு 3ஐயும் காட்டிய அந்த பாடலுக்கு சிவகவிமணி ஐயா அவர்கள் தந்திருக்கிற உரை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அருமையான உரையாக அமையப்பெற்றிருப்பதை நாம் காண முடியும். எனவே 3 முறை இந்த பெருமக்கள் சந்திக்க இருக்கிறார்கள் என்பதற்காக 3 உவமையை சேக்கிழார் பெருமான் எடுத்து கையாளுகிறார் என்று உரையில் பதிவு செய்வது எண்ணி எண்ணி மகிழத்தக்கதாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்படி பல விடயங்கள் அதற்குள்ள காணப்படுகின்றன. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சொல்லும் பொழுது இறைவருக்கு இறைச்சியை அமுதாக ஊட்டணும் அப்படின்னு அவர் ஊட்டுகிற பணியில் நிற்கிறார். இவர் வருகிற பொழுது உச்சி பொழுது தான் முதல்ல பார்க்கிறார். பார்த்த பிறகு அன்று இரவு இவர் அந்த பெருமானுக்கு பன்றி இறைச்சி அமுது செய்துட்டு அந்த இரவு காவல் காத்து கொண்டு நிற்கிறார். அப்படி நிற்கும்போது என்ன நினைத்து பார்க்கிறார் அப்படின்னா, பெருமானே, இன்னைக்கு வேட்டைக்கு வந்ததுனால பன்றி மட்டும் கிடைத்தது, நாளை உனக்கு மான், வெவ்வேறு வகையான விலங்குகள் இங்கே இருக்கின்றன, அதெல்லாம் நாளைக்கு உனக்கு அமுதா தரேன் அப்படின்னு சொல்லுகிற எண்ணத்தை பார்க்கும்போது கதிரவன் 1000 கைகளால் கூப்பி மறைந்தான் என்று சேக்கிழார் பதிவு செய்திருக்கிறார். அந்த இடத்தையும் ரொம்ப அழகாக விரித்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, அப்படி போன அந்த சூரியன் அடுத்த நாள் காலை நாம் வந்துட்டோமே, அவர் வேறு விலங்குகள்லாம் வேட்டையாடி அமுது விட்டுன்னு சொன்னாரே, நாம் போய் அவருக்கு ஏதாவது செய்யணும்,
அவருடைய அன்புக்கு முன்னால் நாம் ஒன்றுமில்லைன்னு பயந்து நடுங்கி போய் வந்துட்டோம். ஆனால் நாம் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கருதி காலையில் சூரியன் உதயமானார். எதற்காக? அவர் நினைத்த விலங்குகளை எல்லாம் கை காட்டுவதற்காக சூரியன் வந்தான் என்று இந்த தற்குறிப்பேற்ற அணி என்ற முறையில் அந்த சூரியன் மறைதலையும் உதயமாதலையும் எடுத்து காட்டியிருப்பார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதற்கு உரைப்பகுதியில் ரொம்ப அழகாக கொடுத்திருப்பதை நாம் காண முடியும். இப்படி இந்த உரையில் நிறைய குறிப்புகள் நாம் பார்க்க முடியும். இயற்பகை நாயனார் புராணத்தில் பழிவிட நீ போ அப்படின்னு ஒரு தொடர் வரும். அந்த பழிவிட நீ போ என்பதற்கு உரை செய்கிற பொழுது வணிகர் குலத்துக்கு வந்த பழி, இது பூம்புகாருக்கு வந்த பழி, சேரநாட்டுக்கு வந்த பழி, அடுத்து பெண் குலத்துக்கே வந்த பழி என்று அந்த பழியை மேலும் மேலும் விரித்து கொடுத்திருப்பதையும் காண முடியும். இப்படி இந்த பெரிய புராணத்திற்கு பலரும் உரை செய்திருந்தாலும் சிவகவிமணி ஐயா அவருடைய உரை கொண்டாடத்தக்க உரையாக இருப்பது, அதற்காக அவர்கள் செய்த அரும்பணி எண்ணி பார்க்கும் பொழுது பல ஆண்டுகள் இதற்கான கடுமையான முயற்சியில் திருவருள் துணையோடு இதை செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்வதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையிடத்து தேசமிய திருத்தொண்ட தொகைமன் படைத்த திருவாளன் வாசமலர்மன் கழவணங்க வந்த பிறப்பை வணங்குவான். திளைவால் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்லுமொழி குன்றத்தூர் சேக்கிழாரை போற்றி எல்லாம் வல்ல பெருமான் ஆழ்ந்தரும் பன்னார் மொழி அம்மன் திரு நனாவுடையாருடைய திருவடியை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மைகராலை வணங்கி அமைகின்றேன். உரையாசிரியர் சிவகுணியாருடைய திருவடிகளை நீல நினைந்து அன்பார்ந்த பெருமக்களே, நம்முடைய சிவகுணியை அவர்கள் பெரிய புராணத்துக்கு விரிவுரை என்று சொல்லக்கூடிய நம்முடைய புராணத்தினுடைய விரிவுரையாக நமக்கு 7 தொகுதிகளை நமக்கு எழுதியிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் கோவையிலே பேரூரிலே இருந்து அவர் 1930 வரை கூட அவர் உரை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் 25 ஆண்டுகளாக அவர் அந்த உரைக்கான குறிப்புகளை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு ஐயா அவர்கள் அவருடைய தமிழாசிரியராக இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் அவர்கள் அவரை சந்திக்கின்ற பொழுது பல நுணுக்கமான இடங்களை எல்லாம் அந்த சிவகுணி ஐயா அவர்களுக்கு திருச்சிற்றம்பலம் பிள்ளை அவர்கள் கூறி அதில் இருந்துதான் பெரிய புராணத்திலே ஒரு ஆர்வம் வந்தது என்று சொல்லி ஐயா அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது கம்பராமாயணத்திலே ஒரு இடத்தை சொல்லி நம்முடைய சிவகுணி அவர்கள் குகப்படலத்திலே வந்து எதிரே தொழுதானை வணங்கினான் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் பிள்ளை அவர்கள் இதைவிட சிறந்த இடங்கள் எல்லாம் பெரிய புராணத்திலே வருகிறது. அதில் இயற்பகை நாயனாருடைய புராணத்திலே இயற்பகை நாயனாருடைய மனைவியை வந்த அடியாராக வந்த இறைவன் அழைத்துக் கொண்டு செல்லுகின்ற பொழுது அப்பொழுது அங்கிருந்த உறவினர்கள் எல்லோரும் அவரை பார்த்து அழிதகன் போகேல் ஈண்ட அருங்குல கொடியை விட்டு வழிவிட நீ போய் என்று பகத்தெதிர் இறந்து வந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்தை சொல்லுகிறார். அதாவது அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு செல்லுகின்ற பொழுது அழிதகன் என்று சொல்லி இறைவனை அவர்கள் சொல்லி பழிவிட நீ போ என்று சொல்லி அதற்கு அந்த பழி எப்படியெல்லாம் வரும் என்று சொல்லி ஒரு பெண்ணை ஒருவர் அழைத்துக் கொண்டு செல்லுகின்ற பொழுது என்னென்ன பழி வரும் என்று சொல்லி அடுக்கி சொல்றார். அப்படின்னா ஒரு பெண்ணை அழைத்துக் கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த ஊரை சேர்ந்த பெண் இப்படி போய்விட்டார் என்று சொல்லி ஒரு பழி, அதே போல இன்னாருடைய மனைவி இப்படி சென்று விட்டால் என்று சொல்லி கணவனுக்கு ஒரு பழியாகவும், அதே மாதிரி இந்த குடும்பத்தை சார்ந்த பெண் இப்படி சென்று விட்டால் என்று சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஒரு பழியாகவும், இந்த குலத்தை சார்ந்த பெண் இப்படி சென்று விட்டால் வேறொருவனோடு சென்று விட்டால் என்று சொல்லி குலத்துக்கும் இப்படி எல்லாம் பழி வரும் என்று சொல்லி திருச்சிற்றம்பலம் பிள்ளை அவர்கள் ஐயா இடத்திலே விளக்கமாக கூற, அதற்கடுத்து நம்முடைய அப்போதி நாயனாருடைய புராணத்திலே நாவுக்கரசு பெருமான் அமுது செய்வதற்காக இலை போடுகிறார்கள்.
அந்த இலை போடுவது கூட எப்படி போட வேண்டும் என்று சொல்லி பெரிய புராணத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அதாவது பெரிய புராணத்திலே இலை போடுவது கூட அங்கு நுணுக்கமாக சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாருன்னா, ஈர்வாய் வளம் பெற மரபில் வைத்தார் என்று சொல்லி சொல்றார். அதாவது அறிந்த பகுதி வலது பக்கம் வர வேண்டும் என்று சொல்லி, அறிந்த பகுதி வலதுபுறம் வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கிறார். இப்படி எல்லாம் பல நுட்பங்கள் பெரிய புராணத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஐயா திருச்சிற்றம்பலம் பிள்ளை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அதற்கு பிறகு நம்முடைய சிவகோணி ஐயா அவர்களுக்கு புராணத்திலே மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டு, அவர்கள் ஏற்கனவே பெரிய புராணத்தின் மீது மிகுந்த ஒரு உரைப்போடு இருந்தாலும் இந்த நுணுக்கங்களையா கேட்டதற்கு பிறகு அவர் புராணத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு பெரிய புராணத்தை ஆழமாக படிக்க ஆரம்பிக்கின்றார். அப்படி படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் அவர் 1918ஆம் ஆண்டு கயப்பாக்கம் சதாசிவம் செட்டியார் அவர்கள் கோவையிலே தங்கி அவர் தினசரி பெரிய புராண வகுப்பு நடத்துகின்ற பொழுது 1918 இருந்து சதாசிவம் செட்டியார் அவர்கள் கயப்பாக்கம் சதாசிவம் செட்டியார் அவர்களிடத்திலே அவர் பயின்று, அதற்கு பிறகு அவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், அதே போல நாமு வேங்கடசாமி நாட்டார் என்று சொல்லி பெரியவர்களிடத்தில் எல்லாம் பெரிய புராண நுண்பொருள்களை கேட்டு அறிந்ததற்கு பிறகு அவர் 1932 உரை எழுத ஆரம்பிக்கிறார். 1948 அந்த நூலை நிறைவு செய்து அந்த 12/7/1948 அன்று ஆணி திருமஞ்சனத்தன்று நம்முடைய தில்லையம்பதியிலே அந்த நூலை அரங்கேற்றம் செய்வதாக தன்னுடைய குறிப்பிலே ஐயா அவர்கள் அருளியிருக்கிறார்கள். 25 ஆண்டுகள் குறிப்பை எடுத்து 16 ஆண்டுகள் உரை எழுதிய ஒரு பெருமை நம்முடைய சிவகோணி அவர்களுக்கு உண்டு. நம்முடைய சிவகோணி ஐயா அவர்களிடத்திலே பாடம் கேட்ட பெருமை நம்முடைய கோவையில் இருக்கக்கூடிய பேரூர் மணிவாசர் அர்ப்பணி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய நாரா சென்னைப்பன் ஐயா அவர்களுக்கு அந்த பெருமை சாரும். இன்று இருக்கக்கூடியதிலே ஐயா இடத்திலே சிவகோணி ஐயா இடத்திலே பாடம் கேட்ட ஒரு பெரியவர் நம்முடைய சென்னைப்பனார் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. அவர் சென்னைப்பனார் சொல்லுகின்ற பொழுது, வகுப்பிலே மாணவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது சுந்தரமூர்த்தி சுந்தரர் அல்லது ஞான சம்பந்தர் என்று சொல்லி வெறுமனே பெயரை மட்டும் சொன்னால் ஐயா அவர்களுக்கு கோபம் வந்துவிடும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொல்லணும், அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்கள் கண்டிப்பாக சொல்லுவார் என்று சொல்லி அடியனிடத்திலே சென்னிப்பையா அவர்கள் அருளி இருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்புடைய நம்முடைய சிவகோணி அவர்கள் உரையிலே பார்க்கின்ற பொழுது சிவகோணி அவருடைய உரையினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், சைவ சமயத்திலே 2 வழிபாடுகள், ஒன்று இறைவனை வழிபாடு செய்யக்கூடியது, இன்னொன்று அடியார்களை வழிபாடு செய்யக்கூடியது. அந்த 2 வழிபாட்டையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு வகையிலே தான் அவருடைய உரை மிகச்சிறப்பாக இருக்கும். அதிலே வேடத்தை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்வார். இயல்பகை நாயனாருடைய நம்முடைய இயல்பகை நாயனாருடைய புராணத்திலே நாயனார் அங்கு அவர் அவருடைய கொள்கை என்ன என்று சொன்னால், யாது ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை என்று சொல்லி ஒரு கொள்கையோடு வாழ்ந்து வருகிறார். அந்த நாயனாரிடத்திலே இறைவன் வருகிறார், அடியார் வேடத்திலே வருகிறார். அதுவும் தூர்த்த வேடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வேடத்திலே அவர் வருகிறார். அதை சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்தில் நின்று ஆடுவார், உம்பர் நாயகிக்கும் அது அறியவோ, பிரியா நங்கைதான் அறியாமையோ அறியோம், தூய நீர் உன் மேனியில் தோன்ற தூர்த்த வேடமும் கொண்டு மாய வண்ணமே கொண்டுதன் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார் என்று சொல்லி அந்த பாடலில் சொல்லுகிறார். அதாவது 2 மாறுபட்ட நிலைகளை அங்கு சொல்லுகிறார். ஒன்று ஆயும் நுண்பொருள் என்று சொல்லி சொல்லுகிறார் இறைவனை, அதே மாதிரி நுண்பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் மன்றிலே நின்று ஆடுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதே போல அடுத்து சொல்லுகின்ற பொழுது உம்பர் நாயகி என்று சொல்லக்கூடிய கங்கை, அதே மாதிரி உடன் பிரியாது இருக்கக்கூடிய நங்கை என்று சொல்லக்கூடிய உமாதேவியார் 2 பேரிடத்திலும் சொல்லி வந்தாரா, சொல்லாமல் வந்தாரா, அறிந்து வந்தாரா, அறியாமல் வந்தாரா என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகின்றது. சிவகோணி உரை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, பிரியா நங்கை என்று சொல்லக்கூடிய அந்த உமையம்மை இடத்திலே சொல்லாமல் வந்திருப்பாரா, சொல்லி வந்திருப்பாரா, இல்ல அறிந்து வந்திருப்பாரா, அறியாமல் வந்திருப்பாரா என்று சொல்வதற்கு என்ன காரணம்னா, இவர் வருவது வேறொருடைய மனைவியை கேட்பதற்காக. வேறொருடைய மனைவியை கேட்பதற்கு தன்னுடைய மனைவி ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கிற பொழுது அறியாமல் வந்தார் என்று சொன்னால் உடன் இருக்கக்கூடிய அந்த நங்கை என்று சொல்லக்கூடிய
உமாதேவிக்கு தெரியாமல் வருவதற்கும் வாய்ப்பில்லை. அதனால அவர் அறிந்து வந்தாரா அறியாமல் வந்தாரா என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார் என்று சொல்லி உரையாசிரியர் சொல்லுகிறார். அதே போல நம்முடைய வேடத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது தூய வேறு பொன்மேனியில் தோன்ற அப்படின்னு சொல்லி சொல்றார். அது திருவேடத்தை சொல்லுகிறார். அப்புறம் தூர்த்த வேடம் என்று சொல்லி சொல்லுகிறார். தூர்த்த வேடம் என்று சொன்னால் பெண்களிடத்திலே கலந்த அந்த மஞ்சள் பூச்சு நகர்குறிகள் என்று சொல்லக்கூடிய அந்த காமுக வேடத்தோடு வருகிறார். ஆனால் நாயனாருடைய திருக்கண்களுக்கு அவர் எப்படி தெரியுதுன்னா அந்த தூய திருநீற்று வேடம் மட்டுமே தெரிந்தது என்று சொல்லி உரையாசிரியர் எழுதுகிறார். அதற்கு என்ன காரணம்? அவருடைய பக்குவம் தான் அதற்கு காரணம் என்று சொல்லி இப்படி 2 மாறுபட்ட வேடங்கள் இருந்தாலும் கூட நாயனார் ஒரு அடியாரை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா குலம் குணம் குறி என்று சொல்லி பாராது அவருடைய திரு வேடத்தை மட்டுமே பார்க்க வேண்டும். அதாவது வேடம் கைதோல வீடு எளிதாம் என்று சொல்லி சொல்வார். அது போல அந்த குணம் குறி எல்லாம் கடந்து அவர் பார்த்தார் என்று சொல்லி உரையாசிரியர் அவர்கள் நமக்கு எழுதுகிறார். அதே போல இன்னொரு புராணத்திலே நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்திலே சரித நிறைவிலே சொல்லுகின்ற பொழுது அதான் சொல்வார், இறுதி பாடல சொல்வார், அரசியல் தன்னுடைய உயிர் பிரிகின்ற பொழுது அந்த மந்திரிமார்களை அழைப்பார், தன்னுடைய மனைவியை அழைப்பார், எல்லோரையும் அழைத்து கடைசியா என்ன சொல்வார் அப்படின்னா பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிர்ப்பீர் என்று சொல்லி சொல்லுவார். அப்படின்னா இந்த அரசாங்கத்தை எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் அவர் சொல்லல. அவர் சொன்னது பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிர்ப்பீர் என்று சொல்லி புறவலர் மன்றிலாடும் பூங்கலில் சிந்தை செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்ப சிவப்புண்ணிய உரை சொல்லுகிறார், திருவேடம் என்று சொன்னால் அங்க திருநீற்றம் மட்டும் சொல்றாரு. ஏன் திருவேடம் திருநீரும் திருவேடம் தான், உருத்ராட்சமும் திருவேடம் தான், சடையும் திருவேடம் தானே, ஏன் அதை மட்டும் சொன்னார் அப்படின்னா அதுக்கு சிவப்புண்ணிய உரை சொல்லுகின்ற பொழுது வேடம் தலைமை பெற்றது திருநீர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா திருநீர் அணியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா வேடத்திலே தலைமை பெற்றது திருநீர் என்று சொல்லி அங்க உரையாசிரியர் சிவகுணி அவர்கள் மிக தெளிவாக எழுதியிருப்பார். இப்படி பல இடங்களிலே அதே மாதிரி இளையான்குடி நாயனாருடைய புராணத்திலே நாயனார் வருகின்ற பொழுது இரவு நேரத்திலே வருகிறார். அப்படி இரவு நேரத்திலே வருகின்ற பொழுது நல்ல மழை பெய்கிறது, மழையில நனைந்து கொண்டு வருகிறார். மழையில நனைந்து கொண்டு வருகின்ற பொழுது அவர் வீட்டுக்கு வந்தாச்சு, நள்ளிரவு நேரம். என்ன சொல்றாருன்னா நாயனார் அங்க மனைவி இடத்திலே பேசுகிறார். நாயனார் மனைவி இடத்திலே அதாவது என்ன சொல்றாருன்னா ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்தார இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையாய் தார மாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதாவது நமக்கு முன்பு இங்கு உணவில்லையாயினும் இமக்குளம் குடிப்பாதற்கு இனியவர் நமக்கு இன்னடிசில் தகவல் அமைக்குமாறு எங்கனம் அனங்கே என்று சொல்லி சொல்லுகிறார். இதுல முதல்ல சொன்னதுல இந்த தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என் அப்படின்னு சொல்லி வருது. தபோதனர் அப்படிங்கிறதுக்கு சிவபுண்ணிய உரை சொல்லுகின்ற பொழுது தவத்தையே தனமாக உடையவர் என்று சொல்லி சொல்லுகிறார். தவம்னா என்ன அப்படின்னா சிவபூசையே தவம் என்று சொல்லி சொல்லுகிறார். அதுக்கு மேற்கோள் எங்கிருந்து எடுக்கிறார் அப்படின்னா திருமந்திரத்திலிருந்து மேற்கோள் எடுக்கிறார். திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்துல தண்டரு செந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது என்று சொல்லி திருமூல தேவநாயனார் சொல்லுகிறார். அது திருமந்திரம் என்று சொல்லுவது ஒரு ஆகம நூல். அதுல சொல்றார், ஒரு அடியார் உண்ட உணவு 3 உலகங்களுக்கு எப்படி போய் சேரும் அப்படின்னா அதுக்கு உரையாசிரியர் சிவபுண்ணிய உரை சொல்லுகிறார். அடியார் உண்ட உணவு சிவபெருமானுக்கு சென்று சேருகிறது, சிவபெருமானுக்கு சென்று சேர்ந்த உணவு 3 உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களுக்கும் சென்று சேருகிறது என்று சொல்லி ஆசிரியர் ஐயா அவர்கள் உரை எழுதுகிறார். இதுதான் நம்முடைய சிவபுண்ணியாவுடைய உரையினுடைய ஒரு நயம். அதே போல இமக்குளம் குடிப்பாதற்கு இனியவர் நமக்கு இன்னடிசில் தகவல் அமைக்குமாறு எங்கனம் அணங்கேன்னு சொல்லி சொல்றாருங்க. அந்த இனியவர் அப்படின்னு சொல்லுவது இறைவனைத்தான் இனியவர் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதாவது என்னில் யாரும் எனக்கிணை யாரில்லை, என்னிலும் இனியான் ஒருவன் உலன் என்று சொல்லி நமக்கு தேவாரம் சொல்லுது. அதே மாதிரி நம்ம அந்த இனியவர் அப்படின்னு சொல்லி இங்க ஏன் சொல்றாரு அப்படின்னா சிவபெருமானுக்கு இனியவர்கள் அடியார்கள் என்று சொல்லி உரையாசிரியர் சொல்றார். சிவபெருமானுக்கு தேவர்களோ மற்ற யாருமே இனியவர்கள் கிடையாது. சிவபெருமானுக்கு இனியவர்கள் அதான் சொல்லி இமக்குளப்பொடி பாகற்கு இனியவர் என்று சொல்லி இதே மாதிரி ஒரு இடத்துல எங்க வருது அப்படின்னா சிறுத்தொண்ட நாயனாருடைய பணத்துல வருது. அங்கு உடனுண்ண அடியார் அழைக்கின்ற பொழுது போயிட்டு வர்றாரு நாயனார். போயிட்டு இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் என்று சொல்லி சொல்வார். அங்க ஒரு தடவை இனியார் என்று சொல்லி வருகிறது. இந்த இனியார் என்று சொல்லி வருகின்ற இடத்துல எல்லாம் அதாவது
சிவபெருமானுக்கு இனியவர்கள் என்று சொல்லி அடியார்களையே நமக்கு வந்து சொல்லுகிறார். அதே மாதிரி நமக்கு வந்து நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு இடம் எதுன்னா, பெரிய புராணத்துல ஞானசம்பந்த பெருமானுடைய சரிதத்துல பூம்பாவை அரபுதீண்டு இறந்து விடுகிறது. அந்த பூம்பாவை இறந்து விடுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் வருகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமையில் என்று சொல்லக்கூடிய அந்த மயிலாப்பூர் பதிகத்தை பாடி அவர் உயிர்ப்பிக்கிறார். அப்ப சேக்கடார் பெருமான் சொல்றார், இந்த உலகத்திலே 2 பயன் சொல்றார். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அன்னலார் அடியாரமை அமது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்கள், உண்மையாம் என உலகர் முன் வருகன உரைப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, 2ஆ பிரிக்கிறார் அந்த பயனை. ஒன்று மண்ணினில் பிறந்தார் பெருமை, மதிசூடும் அன்னலார் அடியாரமை அமது செய்வித்தல். இன்னொன்னு இறைவனுடைய விழாக்களை கண்டு நான் வந்து கழிப்பது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே அந்த திருமுறை எப்படி வருது அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய பூம்பாவை பதிகத்துல முதல் பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான், ஒட்டிட்ட பண்பின் உருத்திரவல் கணத்தா இருக்கு, அட்டிட்டல் காணாது போதியோ பூம்பாவாய் அப்படின்னா, அந்த அட்டிட்டல் என்று சொல்லுவது அன்னம்பாலிப்பு. அன்னம்பாலிப்பு அடியார்களுக்கு செய்யக்கூடிய விழாவை பார்க்காம போயிட்டியே என்று சொல்லி முதல் பாட்டுல சொல்றாரு. அடுத்து வரக்கூடிய 9 பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது கார்த்திகை விளக்கீடு காணாது போதியோ பூம்பாவாய், ஆதிரை நாள் காணாது போதியோ பூம்பாவாய், அப்புறம் இப்படி ஒவ்வொரு விழாக்களாக சொல்லிட்டே வர்றாரு. கடைசி பெருஞ்சாந்தி காணாது போதியோ பூம்பாவாய் என்று குடமுழக்கி சொல்றாரு. இப்படி 9 விழாக்களை அந்த பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அப்ப முதல் பாடல் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு, மற்ற 9 பாடல் இறைவனுடைய விழாக்கள். அந்த சிவப்பணிய உரை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு பாடல் அந்த 9 பாடல்களுக்கு ஒத்தது அப்படின்னா, அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்யக்கூடிய அந்த ஒரு பாடல் இறைவனுடைய விழாக்களை பற்றி சொல்லக்கூடிய 9 பாடல்களுக்கு ஒத்தது என்று சொல்லி உரை எழுதுகிறார் என்று சொன்னால், அடியார்களுடைய சிறப்பை சிவப்பணியை போல வேற யாரும் சொல்லவே முடியாது என்று சொல்லி இந்த சிவக்கமணியாவுடைய உரையில தான் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் என்று சொல்லி, ஐயா அவர்களுடைய உரையில தான் நமக்கு அடியார் வழிபாட்டை மிக உயர்வாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். சிவாயம். திருச்சிற்றம்பலம். 12 திருமுறைகளும் மிக சிறப்பாக பேசப்பட்டு வருகின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டிலே பல்வேறு உரையாசிரியர்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த வகையிலே 12 திருமுறைகளுக்கும் இன்றைக்கு பெரிய பெரிய உரையாசிரியர்கள் பல பேர் செய்திருந்தாலும் 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் என்று சொன்னால் உடனே நினைவில் வருவதெல்லாம் சிவகவிமணி CK சுப்பிரமணிய முதலியார் ஐயா அவர்கள் செய்த உரை தான். அதற்கு முன்னர் சில உரைகள் இருந்தாலும் கூட அதற்கு பின்னர் ஒரு சில உரைகள் அதற்கு பின்னரும் வந்த உரைகளெல்லாம் கூட ஐயா அவருடைய உரையை தழுவி எழுதியப்பட்ட உரைகளாகத்தான் அமைந்திருக்கிறது. அது ஒரு பெரிய சிறப்பு. ஐயா அவர்கள் 1878 கோயம்புத்தூரிலே தோன்றியவர்கள். ஐயா அவர்களுடைய தந்தையார் கந்தசாமி முதலியார் என்று சொல்லி, அதான் கோயம்புத்தூர் கந்தசாமி முதலியார் பையன் சுப்பிரமணியம், அதுதான் CKS என்று அவருடைய இனிஷியல். பொதுவாக CKSனால் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இளம் வயதிலேயே ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் பயின்று திருச்சிற்றம்பலம் பிள்ளை என்று ஒருத்தர் பேரே அப்படி அமைந்திருக்குது. திருச்சிற்றம்பலம் பிள்ளை என்பவர் தான் அவருக்கு தமிழாசிரியராக இருந்து சில காலம் தமிழ் பயிற்று வைத்திருக்கிறார்கள். அதன் பின்னர் ஐயா அவர்கள் சென்னையிலே சென்று BA பயின்று இந்த ப்ளீடர்ஷிப் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வக்கீல் தொழிலை பயின்று, ஏன்னா கந்தசாமி முதலியார் ஐயா அவர்களும் சிறந்த வழக்கறிஞர். அதனால் ஐயாவும் சுப்பிரமணிய ஐயாவும் அதே தொழிலை எடுத்துக்கொண்டு அவர்கள் வக்கீல் துறையிலே பயிற்சி பெற்றவர்கள். நம்முடைய விடுதலை போராட்ட வீரர் கப்பலோட்டியர் தமிழன் சொல்கின்ற வ.உ. சிதம்பரனாருடைய நெருங்கிய நண்பராக தொழில் ரீதியாகவும் சமயம் ரீதியாகவும் தமிழ் ரீதியாகவும் அந்த தொடர்பிலே இருந்திருக்கிறார்கள். தேசிய விடுதலை இயக்கங்கள் என்கிறவர்களே அகில இந்திய தலைவர் லாஜா லஜபதி ராய், G. சுப்பிரமணிய ஐயர், பிபின் சந்திரபால் இவர்கள் போன்றவர்களோடெல்லாம் ஐயா அவர்கள் தொடர்பிலே இருந்திருக்கிறார்கள். 1898 மீனாட்சி என்ற அம்மையாரை திருமணம் செய்து கொண்டு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அந்த இல்வாழ்க்கை. ஆனால் சொன்னால் அம்மா அவர்கள் 18 வயதில் காலமாகின்றார்கள். அதன் பின்னர் 1917
மீண்டும் ஒரு திருமணம் செய்வார்கள். அவர்கள் பேரும் மீனாட்சி என்பது. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அவர்களோடு ஐயா இல்லறத்திலே இருந்தார்கள். ஐயா அவர்களுக்கு குழந்தை பேரு என்பது ஏதோ திருவருளால் அமையவில்லை. அவருடைய மைத்துனருடைய குழந்தைகள் 3 பேர் வந்து அனவரதம் என்று ஒருத்தர், மங்கையர்க்கரசியார் என்று ஒருத்தர், வடிவாம்பாள் என்று ஒருத்தர். இவர்கள் 3வரும் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் தான் அதை வளர்த்தார்கள். அதில் அந்த மங்கையர்க்கரசியாரனுடைய கணவனாய் இருந்த சிசு கண்ணாயிரம் ஐயா அவர்கள்தான் ஐயாருடைய காலத்திற்கு பின்னரும் ஐயாவுடைய நூல்களை எல்லாம் இன்றைக்கு பதிப்பிச்சு இன்றளவும் அது கிடைப்பதற்கு ஒரு பெரிய உதவியாக இருப்பவர்கள். அண்மை காலத்திலே சிசு கண்ணாயிரம் ஐயா அவர்களும் காலமானாலும் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் இருக்கின்றார்கள். சிசு கண்ணாயிரம் அவர்களும் ஐயா அவர்களிடம் பாடம் பயின்றதுனாலே திருவாசகத்திற்கு ஒரு விளக்கமான உரை அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் பல இந்த பெரிய புராண உரை நூல் எழுதும் முன்னரே மாணிக்கவாசர் அல்லது நீத்தார் பெருமை என்ற ஒரு நூல் செய்தார்கள். அதுதான் ஐயா செய்த முதல் நூல். அதன் பின்னர் அர்த்தநாரீஸ்வரர் என்ற ஒரு நூலை செய்தார்கள். அப்பர் சுவாமிகளை பற்றி ஒரு நூல் செய்தார்கள். மிக ஒரு பெரிய சிறப்பு, திருத்தொண்டர் புராணத்திலே முருகன் என்று ஒரு நூல் செய்தார்கள். இதே போல ஒரு அமைப்பை முன்னால் தண்டபாணி தேசிகர் அப்பர் தேவாரத்தில் முருகன் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 47 இடங்களிலே அப்பர் தேவாரத்திலே முருகனை பற்றிய குறிப்புகள் இருக்கு என்று தண்டபாணி தேசிகர் காட்டுவார். அதே மாதிரி ஒரு அமைப்பு திருத்தொண்டர் புராணத்திலே முருகனை பற்றிய குறிப்புகள் எல்லாம் ஐயா தொகுத்து எடுத்து திருத்தொண்டர் புராணத்தில் முருகன் என்று நூல் செய்தார்கள். சேக்கிழார் காட்டும் சேயிழையார்கள் என்று சொல்லி பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய பெண்ணடியார்களை பற்றி, அடியார்கள் மட்டுமில்லை, அவர்கள் வந்து அந்த 63 நாயன்மார்களில் வரவில்லை என்று சொன்னாலும் கூட நம்முடைய ஏற்பகை நாயனாருடைய மனைவியார், இளையான்குடி நாயனாருடைய மனைவியார், இப்படி வந்து கிட்டத்தட்ட 37 பெண்களை ஐயா வந்து அங்கே காட்டுகிறார் அந்த சிறப்பெல்லாம் அந்த நூலிலே. அதன் பின்னர் சென்னையிலே பச்சையப்பன் கல்லூரியிலே கிட்டத்தட்ட 3 ஒரு பேருரைகள் சேக்கிழார் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் செய்த அமைப்பு தான் இந்த பெரிய புராணத்திற்கு உரை எழுத வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பெரிய காரணமாகவும் தூண்டுகோலாகவும் அமைந்ததாக ஐயா அவர்களே தன்னுடைய என் சரித்திரம் நூலில் அதை எழுதியிருக்கிறார்கள். கோயம்புத்தூரிலே சென்னை கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் அவர்கள் கிட்டத்தட்ட இங்கு 4-5 காலம் தங்கி இருந்து பெரிய புராணம் வந்து உரை வகுப்பு நடத்த, அதில் ஏடு வாசித்தல் என்று அந்த காலத்தில், அதாவது ஒருவர் பாட்டை வாசிக்க வித்வான் பொருள் சொல்ல, அப்படி அமைப்பிலே நம்முடைய சிவகவிமணியா அவர்கள் ஏடு வாசித்திருக்கிறார்கள். அதிலே நம்முடைய கயப்பாக்கம் செட்டியார் அவர்கள் சொன்ன உரைகளை எல்லாம், அந்த நுட்பங்களை எல்லாம் அன்றைக்கு எழுதி வைத்து அதெல்லாம் கூட தன்னுடைய உரையிலே பல இடங்களில் உதவியாக இருந்தது என்று ஐயா அவர்கள் காட்டுவார்கள். ஐயா அவர்களுடைய ஒரு நெறிப்பாடு என்னன்னு சொன்னால், ஐயா அவர்களிடம் பாடம் கேட்டு இன்னும் கூட கோயம்புத்தூரிலே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சில அன்பர்கள் சொல்வார்கள், அவர்கள் பாடம் நடத்தும் பொழுது சம்பந்தர் சுந்தரர் என்று கேட்டால் உடனே ஐயா அவர்கள் கொஞ்சம் அன்பாக கோவித்து கொண்டு, அவர்களால் என்ன உங்கள் வீட்டில் வேலை செய்தவர்களா, திருஞான சம்பந்த சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொல்ல வேண்டும் என்று அந்த 4 வரை சொல்லுகின்ற நெறிப்பாடே அடியார்களை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதனை காட்டியவர்கள். சேக்கிழார் சுவாமிகள் அமங்கலமான நிகழ்வுகளை குறிக்கும் பொழுது கூட மங்களமான வார்த்தையிலே சொன்ன ஒரு பெரிய பெருமைக்குரிய அந்த திருத்தொண்டர் புராணம் என்று சொன்னால், அதற்கு உரை செய்த ஐயாவும் பல இடங்களிலே வார்த்தைக்கான நுட்பங்கள், இலக்கண நுட்பங்கள், சித்தாந்த குறியீடுகள் என்றெல்லாம் மிக விரிவாக செய்யக்கூடியவர். இதற்கு மேலே இதை ஒரு உரை செய்ய முடியாது என்கின்ற அளவிலே பேருரையாக வகுத்தவர்கள். நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான் என்று முதல்ல திருமலை சிறப்பில் வரும் பொழுதே ஓமன்ய முனிவர் அந்த வரலாறு வந்த கதையை அங்கு அவருடைய மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது, தம்பிரானை தன் உள்ளம் தளியவன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான்பர். அதில் சம்புவின் அடித்தாமரை போதலால் என்ற ஆர்வலு சம்பு என்பதற்கான விளக்கத்தை எழுதி, பின்னாடி நாம் என்று சொன்னால் பொதுவாக வந்து நாம் எல்லாரும் வழிபடுகின்றன்னு ஆயிடக்கூடாதுன்னு சம்புவை தவிர வேற யாரையும் வழிபடாத நாம் என்று உரை எழுதுவார். அந்த உரைக்கு அப்படிப்பட்ட சுவாமியை தவிர யாரையும் வழிபடாதவர்கள் கூட நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வழிபாடு செய்யலாம் என்று நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான் என்பதற்கு நாம் என்பது பொதுவாக மக்கள் என்று எழுதாமல் சம்புவை தவிர வேறு யாரையும் வழிபாடு செய்யாத நாம் என்று குறிப்பார். இப்படி பல இடங்கள் பின்னாடி வெள்ளானை செருக்கத்தில் வரும் பொழுது கூட சேரமான் பெருமாள் நாயனோரோட மேலே போகும் பொழுது மறுபாச மகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தாய் என்று ஒரு இடம் சொல்லும் பொழுது நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார்
சுவாமி கேட்க, நான் மலையாமல் நீ எவ்வாறு வந்தாய் என்ற போது, நம்பியாரூரை வழிபாடு செய்து கொண்டே வந்தேன், அது இங்கே கொண்டு சேர்த்தது என்று ரொம்ப பணிவாக சொல்லும் பொழுது, அடியாருடைய வழிபாடு கைலாயத்திலே கொண்டு சேர்க்கும் என்கின்ற உன்னதமான உண்மையை ஐயா அவர்கள் எழுதும் பொழுது அந்த இடத்துல மருவ பாசம் அகன்றிட என்பதனை இப்படி சொல்வார். தேவரீர் வழிபாடு பாச நீக்கமும் சிவப்பேரும் தரும் என்பதுவும், மலவாசனை நீக்கம் என்பது அடியார் சார்புதான் தரும் என்கின்ற நுட்பத்தை காட்டவே மருவ பாசம் அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தாய் என்று சொல்லி அடியார்களுடைய சிறப்பை முதல்ல ஆரம்பித்து கடைசியில் வெள்ளானை செருக்கம் வரைக்கும் மிகச்சிறப்பாக சொன்ன நம்முடைய சிவக்கவிமேனி ஐயா அவர்களுடைய நிழலிலே இருந்து நாம் எல்லாம் இந்த திருமுறைகளை பயில வேண்டும், அவர்களுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். திருச்சிற்றம்பலம்.